நேற்று வந்த அந்த விவாகரத்து அறிவிப்பு விஜய்க்கு வந்து ஒரு பெரிய ரிலீஃபை கொடுத்துரும். ஆமாம், நான் அப்படி தான் பார்க்குறேன். ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா நேற்று நைட்டு நிம்மதியாக அவர் தூங்கியிருப்பார். சார் என்ன சார் அவர் ப்ரெஷராக தானே சார்? நீங்கள் அப்படி பார்க்காதீங்க. இந்த சங்கீதா விஜய் விவாகரத்தில் ஒரு அரசியல் இல்லை அப்படின்னா நான்லாம் இது குறித்து ஒரு வார்த்தை கூட பேசியிருக்க மாட்டேன். அந்த பெட்டிஷனை பார்க்கும்போது அந்த டேட்டை பார்த்தோன்னே எனக்கு அப்படி சுருக்குனாச்சு. என்னடா நம்ம ஐடால் நம்மளோட இன்ஸ்பிரேஷன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டாருன்னு தான் நினைப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அவரோட வாக்கு சதவீதம் என்ன ஆக போகுது? 1% கூட குறையாது. திரிஷாவுடைய உறவு அதன் காரணமாக மனைவியோட பிரிந்திருந்தார். அது இன்னைக்கு கோர்ட்டுக்கு வந்திருக்கு. இது எதுவுமே ஷாக்கிங் நியூஸ்லாம் கிடையாது. இந்த சங்கீதாவுடைய விவாகரத்து விஷயம் தேர்தலுக்கு பிறகோ நடந்திருந்தா பெண்கள் 100% விஜய் மேலே கோவப்பட்டிருப்பாங்க. ஆனால் இப்போ இந்த செய்தி வந்ததில் பார்த்தீங்கன்னா இது விஜயை பழிவாங்குவதற்காக பண்ண விஷயம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் இவங்க விஜய்க்கு வந்து கெடுதல் செய்வதாக நினச்சிக்கிட்டு இப்படி பண்ணது அது ஒரு வகையில் வந்து விஜய்க்கு ப்ளஸ் ஆகிடுச்சு. சார் இப்போ இந்த நேரத்தில் விஜய் என்ன மாதிரி இதில் இருப்பார், என்ன மைண்ட் செட்டில் இருப்பார்? ஏன் கேட்குறேன்னா இப்போ கடைசி ஒரு 60-70 நாட்களில் அந்த கரூர் சம்பவம், சிபிஐ கேஸு, படம் வரல, விவாகரத்து, அடி மேலே அடி விழுந்துட்டு இருக்கார். எங்கே போனாலுமே 2 பேர் சாவறாங்க, இறப்புகள் நடக்குது. ஸோ இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும்போது விஜய் என்ன மாதிரி மைண்ட் செட்டில் இருப்பார்? இல்லை, அந்த சம்பவங்கள் எல்லாமே விஜய்க்கு வந்து ஒரு பெரிய மன உளைச்சலை கொடுத்துருக்கோம். என்னடா இப்படியான ஒரு விஷயங்கள் நமக்கு நெருக்கடிகள் தொடர்ந்துக்கிட்டு இருக்கேன்னா அதில் பெரிய வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பார். அதில் மாற்றம் இல்லை. ஆனால் நேற்று வந்த அந்த விவாகரத்து அறிவிப்பு விஜய்க்கு வந்து ஒரு பெரிய ரிலீஃபை கொடுத்துருக்கும். ஆமாம், நான் அப்படி தான் பார்க்குறேன். ரிலீஃப் ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா நேற்று நைட்டு நிம்மதியாக அவர் தூங்கியிருப்பார். சார் என்ன சார் அவருக்கு ப்ரெஷராக தானே சார்? நீங்கள் அப்படி பார்க்காதீங்க. அதாவது சங்கீதாவுக்கும் விஜய்க்கும் ஒரு பிரச்சனை. 2 பேரும் ஒரே வீட்டில் தனித்தனியாக இருக்காங்க. சங்கீதாவுடைய ஸ்டேட்மெண்ட் படி 2021 இருக்காங்க. அப்போ ஒரு 5 வருஷமாக நீங்கள் கணக்கில் எடுத்துங்க. அப்போ 5 வருஷமாக விஜய் வந்து எந்த அளவுக்கு ஒரு நரக வேதனையை அனுபவிச்சிருப்பார். மனைவி இதே வீட்டில் தான் இருக்காங்க, ஆனால் நம்ம 2 பேரும் பேசிக்கிறது இல்லை. குழந்தைங்களும் நம்மளை விட்டு தள்ளி இருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த மனிதன் என்னதான் விஜயாக இருந்தாலும் அவர் ஒரு ஹியூமன் பீயிங் தானே. பெட்டில் போய் படுத்தோம்னா அடுத்த 2வது நிமிஷம் அவரால் தூங்கியிருக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. அந்த அளவுக்கு மன உளைச்சல் இருந்திருப்பார். நம்ம கட்சி ஆரம்பிக்க போகிறோம், பெரிய நடிகனாக இருக்கோம், இந்த விவாகரத்து விஷயம் வெளியில் வந்தால் என்ன ஆகும் அப்படின்லாம் யோசிச்சிருப்பார். தலைக்கு மேலே ஒரு கத்தி தொங்குற ஒரு ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். இப்போ நேற்று அந்த பலூன் உடஞ்சிருச்சு. என்ன ஆகுங்கிறத அவர் பார்த்துட்டார். அப்பா ஒரு விஷயம் முடிவுக்கு வந்துச்சுடா அப்படின்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டு நேற்று வந்து நிம்மதியாக தூங்கியிருப்பார். அப்படி தான் நான் நினைக்கிறேன். பட் என்னங்கிறது விஜய்க்கு தான் தெரியும். சார் இன்னொரு இந்த கேள்வி இந்த விஷயத்தை பார்க்கும்போது ஜென்ரலாகவே நமக்கு தோணும், விஜய் அவர்கள் வாக்கு கிடைக்காது இந்த மாதிரி ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. பெண்கள் வாக்கு கிடைக்காது, ஒன்றும் இல்லை இளமான்கள் வாக்கே கிடைக்காது. என்னடா நம்ம ஐடால் நம்மளோட இன்ஸ்பிரேஷன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டாருன்னு தான் நினைப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அவரோட வாக்கு சதவீதம் என்ன ஆக போகுது? 1% கூட குறையாது. என்ன காரணம்னா விஜய்க்கு திரிஷாவுக்கும் உறவு இருக்குது அப்படின்னு ஒரு காசிப் வந்து நீண்ட காலமாகவே இருக்குது. அதனால் இது எதுவுமே புது தகவல் கிடையாது. ஒரு பெரிய அதிர்ச்சிக்குரிய விஷயமும் கிடையாது. அதை நம்புகிறோமா நம்பலையா, அது உண்மையா பொய்யாங்கிறது வேற விஷயம். ஆனால் 2 பேருக்கு வந்து ஒரு நட்பு இருக்குது அல்லது ஒரு திருமணத்தை தாண்டிய உறவு இருக்குது அப்படிங்கிற செய்தி கடைக்கோடி கிராமத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு கூட இது தெரியும். ரைட்டா? அவனுக்கு வந்து இது ஒரு பெரிய அதிர்ச்சி இல்லை. அப்புறம் விஜய்க்கும் சங்கீதாவுக்கும் டேர்ம் சரியில்லை அப்படிங்கிற செய்தி மக்கள் எல்லாருக்கும் தெரிந்த உண்மை தான். இன்றைக்கி திமுக இணைய கூலிப்படைகளும் திமுக மேடைகளிலும் விஜய் வந்து சொந்த பொண்டாட்டியை வச்சு காப்பாற்ற முடியல, இவரா நாட்டை காப்பாற்ற போகிறாருன்னு பல பேர் விமர்சனம் பண்ணுறதை நம்ம கேட்குறோம். அப்போ இந்த விஷயமும் ஆல்ரெடி மக்களுக்கு தெரியும். அப்புறம் நேற்று என்ன புது செய்தி மக்களுக்கு கிடச்சிருச்சு? திரிஷாவுடைய உறவு அதன் காரணமாக மனைவியோட பிரிந்திருந்தார். அது இன்றைக்கி கோர்ட்டுக்கு வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெவலப்மெண்ட், அவ்வளோதான். மக்களுக்கு ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. இது எதுவுமே ஷாக்கிங் நியூஸ்லாம் கிடையாது. அதனால் விஜயினுடைய ரசிகர்களும் சரி பெண்களும் சரி இந்த சம்பவம் காரணமாக விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிறதுலாம் என்னால் ஏற்க முடியாது. இது எல்லாமே அவர்களுக்கு தெரிந்த தகவல் தான். சார் அதே மாதிரி திமுகவும் சரி இன்னும் சில கட்சிகளும் சரி பொண்டாட்டி பிள்ளையே ஒழுங்காக பார்த்த முடியல, நீங்கள் எப்படி நாட்டை ஆள்வீங்க, உங்களோட பொண்டாட்டியே அப்யூஸ் பண்ணியிருக்கீங்க, தமிழ்நாட்டு பெண்களுக்காக நீங்கள் ஏதாவது நல்லது செஞ்சிருப்பீங்க, இந்த மாதிரி கேள்வியெல்லாம் வைக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது வந்து ஒரு அருவருப்பான கேள்விகளாக தான் நான் பார்க்குறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த விஷயத்தில் நீங்களும் நானும் ஊடகங்களும் மக்களும்
கருத்து சொல்லாமல் ஒதுங்கி நிற்கிறது தான் ஒரு அடிப்படை நாகரிகம். அதுதான் முக்கியம். இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செய்தியை பார்க்கும்போது தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு பதட்டமே வந்தது. ஐயோ, இது குறித்தெல்லாம் நம்ம பேசுகிற மாதிரி ஆகிடுமோ, இதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணுறது அப்படின்லாம் எனக்கு தோணுச்சு. ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா, இந்த சங்கீதா விஜய் விவாகரத்தில் ஒரு அரசியல் இல்லை அப்படின்னா நான்லாம் இது குறித்து ஒரு வார்த்தை கூட பேசியிருக்க மாட்டேன். இது அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, இது குறித்தெல்லாம் நம்ம பேசக்கூடாது அப்படின்ட்டு நான் நிச்சயமாக ஒரு வார்த்தை கூட பேசியிருக்க மாட்டேன். ஆனால் அந்த பெட்டிஷனை பார்க்கும்போது அந்த டேட்டை பார்த்தோன்னே எனக்கு அப்படி சுருக்குனாச்சு. என்னடா டிசம்பர் 3ஆம் தேதி சைன் பண்ணிவிட்டு அதை பிப்ரவரி 24ஆம் தேதி போய் ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ இது எவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் பிளே இதுக்குள்ளார இருக்குது. அப்போ இது யாருடைய கை, இந்த இதுக்கான டைரக்டர் யாருங்கிற ஆமாம், அதை நான் மக்கள்கிட்ட சொல்லணும். அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் திரிஷாவோட அவருக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறது உண்மையாக இருக்கும் பட்சம் அது ஒரு மிகப்பெரிய தவறு. அதை நம்ம ஆதரிக்கவே முடியாது. எந்த ஆணாக இருந்தாலும் நீங்கள் மனைவி, குழந்தைகள், குடும்பம்னு இருக்கும்போது நீங்கள் இன்னொரு பெண்ணோட ஒரு ரிலேஷன்ஷிப் வர்றதை நம்ம கண்டிப்பாக ஏற்க முடியாது. அதை நீங்கள் பொதுவெளியில் பகிர்வது அதை விட தவறான விஷயம். இன்றைக்கி உங்களை ஒரு லட்சக்கணக்கான இளைஞர்கள் ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் இப்படி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா அவனும் நாளைக்கு இதே மாதிரி செய்வான். செஞ்சுட்டீங்க, விஜய் சார் செய்யலையான்னு கேட்பான். அப்போ ஒரு மோசமான வாழ்க்கைக்கு ஒருத்தன் ஒரு மோசமான வாழ்க்கை பாதையை தேர்வு செய்வதற்கு நீங்கள் காரணமாக இருக்கீங்கிற அடிப்படையில் இதை நம்மளால் ஏற்கவே முடியாது. ஆனால் இதை வைத்து விஜயை அழிக்கணும், விஜயினுடைய அரசியல் எதிர்காலத்தை காலி பண்ணணும்னு ஒரு கும்பல் செயல்படுறாங்க அப்படின்னா விஜயை கண்டிக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதற்கு சமமாக இவங்களை எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியது நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஒரு ஜேர்னலிஸ்டாக அதைத்தான் நான் பண்ணுறதா நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச மக்கள் இதை பெருசாக இந்த விமர்சனம்ங்கிறது ஒரு சரியான விமர்சனம் இல்லை. அப்படி இந்த மாதிரி தான் நீங்கள் சார். அடுத்த கேள்வி, மிக முக்கியமான கேள்வி என்னென்னா, அவங்க எதிர்பார்க்கக்கூடிய இந்த ஆலிமோனி அமௌண்ட். இப்போ சோஷியல் மீடியாலாம் பேசுகிறாங்கன்னா, சங்கீதா ஃபேமிலி ஆல்ரெடி பெரிய ரிச்சான ஃபேமிலி, அவங்க மிகப்பெரிய குடும்பம் இங்கிலாந்தில், அவங்க ஏன் ஆலிமோனி கேட்க போகிறாங்க? இப்போ அப்படியே கேட்டாலும் அவங்க இந்த ஆலிமோனி மேட்டரை எப்படி பார்க்குறீங்க? அதாவது என்னென்னா, அவங்க ஜீவனாம்சங்கிறது இது அவங்களுக்காக மட்டும் கேட்கல. 2 குழந்தைங்க இருக்காங்க, அவர்களுடைய எதிர்காலத்துக்கும் அந்த ஒரு பணம் தேவைப்படுதில்ல. அப்போ அது கேட்டுத்தானே ஆகணும். அதையெல்லாம் நம்ம கேள்விக்குள்ளாக்க வேண்டிய அவசியம் இல்லை, அப்படிதான் நான் நினைக்கிறேன். இன்னொன்று, இதை சங்கீதா கேட்கணுன்னே அவசியம் இல்லை. இப்படி ஒரு செப்பரேஷன் நடக்குதுன்னா நிச்சயமாக விஜய் அவங்க கேட்குற தொகையை அல்லது கேட்பதற்கும் அதிகமாக விஜய் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, விஜய்க்கே தெரியும் நம்ம கொடுக்குற பணம் அது சங்கீதாவுக்கு போகாது, நம்ம பிள்ளைங்களுக்கு தான் போகுங்கிறது அவருக்கும் தெரியும். அதுக்கடுத்து இன்றைக்கி விஜய் சேர்த்து வச்சிருக்கிற சொத்துக்கள் எல்லாமே அவங்க பிள்ளைங்களுக்கு தான். ஏன்னா அவங்க இவர் கூட இருந்தாலும் சரி, அவங்க மனைவி கூட இருந்தாலும் சரி, அந்த பிள்ளைங்களுக்கு தான் போகுது. அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்தில் பெருசாக எந்த முரண்பாடும் இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கடுத்து அவங்க ஒரு பெரிய தொகையை டிமாண்ட் பண்ணாலும் அதை வச்சு அவங்களை கொச்சைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய உரிமையை அவர் கேட்குறாரு, விஜய் கொடுக்க வேண்டியது அவருடைய கடமை. சார், இப்போ மிக முக்கியமான கேள்வியை பார்த்தோம்னா, அவங்க வச்சிருக்கிற குற்றச்சாட்டுகள் தான் பல பேருக்கு அதிர்ச்சியை உள்ளாக்கியிருக்கு. என்ன ஃபிசிக்கலி அசால்ட் பண்ணார், டொமஸ்டிக் வைலன்ஸ் இருக்குது, அவருக்கு சில உடல் உபாதைகள் இருக்கெல்லாம் சொல்லிடுறாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும்? அதாவது அவங்க ஒரு பெயரை குறிப்பிடாமல் தவிர்த்திருக்காங்க, ஒரு நடிகையின் பெயரை. அது திரிஷா அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுக்குமே தெரியும். என்ன காரணம் அப்படின்னா, அந்த ஊடகங்களிலே பல்வேறு விதமாக செய்திகள் வந்துருச்சு. அப்புறம் திரிஷாவும் விஜயும் வெளிநாடுகளுக்கு சென்ற புகைப்படங்களும் சோசியல் மீடியாவில் வந்துருச்சு. அதை பகிர்ந்ததே திரிஷா தான். அதன் மூலமாக அவங்க என்னத்தை இந்த நாட்டு மக்களுக்கு சொல்ல வந்தாங்க, அல்லது விஜய்க்கே அதன் மூலமாக எதுவும் செய்தி சொல்ல வந்தாங்களாங்கிறது நமக்கு தெரியலை. அல்லது சங்கீதாவுக்கு ஏதாவது ஒரு செய்தியை கன்வே பண்ணணும்னு நினைச்சாங்களாங்கிறது தெரியாது. திரிஷா மூலமாகவே அந்த செய்திகள் வெளியே வந்துருச்சு. அதனால அது மக்களுக்கும் தெரியும். என்ன, அதனால அந்த பெயர் அப்படிங்கிறத தவிர்த்துட்டு பார்த்தோம்னா, இப்ப சங்கீதா விஜய் மீது வைக்கிற குற்றச்சாட்டு, பொதுவாகவே என் வீட்டிலே ஒரு வழக்கறிஞர் இருக்காரு, அந்த அடிப்படையில் நான் சொல்றேன். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த நீதிமன்றத்துக்கு ஒரு வழக்கு, முக்கியமா விவாகரத்து வழக்கு தாக்கல் செய்யும் போது, இவரை பிடிக்கல அல்லது அவருக்கு என்னை பிடிக்கல, அதனால எனக்கு விவாகரத்து கொடுங்க அப்படின்னு நீங்க ஒரு மொட்டையா ஒரு ரீசனை, மொக்கையான ஒரு ரீசனை சொல்லி தாக்கல் பண்ணீங்கன்னா அந்த கேஸை எடுத்துக்க மாட்டாங்க, அல்லது உங்களுக்கு விவாகரத்து கிடைக்காது. அப்போ அதுக்குன்னே ஒரு டெம்ப்ளேட்டாக சில விஷயங்கள்லாம் இருக்குது. என்னை மன ரீதியாக காயப்படுத்தினாரு, உடல் ரீதியாக துன்புறுத்தினாரு, செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணாரு, சோறு கொடுக்காம பட்டினி போட்டாரு, என்னை அடித்தாரு, உதைச்சாரு, மிதிச்சாரு, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா
அந்த டெம்ப்ளேட்டாக சில விஷயங்கள் அதுக்குள்ளார நீங்கள் ஆட் பண்ணாதான் அந்த கேஸையே அவங்க எடுத்துக்குவாங்க, அல்லது குறைந்தபட்சம் உங்களுக்கு கோர்ட்டில் நியாயம் கிடைக்கும். இந்த சங்கீதாவுடைய விவாகரத்து விஷயம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னையோ அல்லது 2 வருஷத்துக்கு பிறகோ அல்லது தேர்தலுக்கு பிறகோ நடந்திருந்தா இந்த செய்தியை பார்த்த உடனே பெண்கள் 100% விஜய் மேலே கோபப்பட்டிருப்பாங்க. விஜய் செய்தது தப்பு, அவர் மனைவிக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணலாமான்னு அவர் மேலே கோபப்பட்டிருப்பாங்க. ஆனால் இப்போ இந்த செய்தி வந்ததில் பார்த்தீங்கன்னா பெண்களில் ஒரு பகுதியினர் இந்த மாதிரி நினச்சாலும் இன்னொரு பகுதியினர் இது விஜயை பழிவாங்குவதற்காக பண்ண விஷயம், விஜயனுடைய ஒய்ஃபை வந்து பகடக்காயாக பயன்படுத்தி அப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற புரிதல் வந்து பெண்கள்கிட்ட போயிடுச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் இவங்க விஜய்க்கு வந்து கெடுதல் செய்வதாக நினச்சிக்கிட்டு இப்படி பண்ணது அது ஒரு வகையில் வந்து விஜய்க்கு ப்ளஸ் ஆகிடுச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஜனநாயகன் படத்தை முடக்குனா விஜயனுடைய அரசியல் காலி ஆகிடுன்னு நினச்சாங்க. ஜனநாயகன் படத்தை முடக்குனதுனால பார்த்தீங்கன்னா விஜய் மேலே அனுதாபம் தான் கூடி அவருடைய வாக்கு வங்கி சதவீதம் அதிகமாகுது. கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் காலி ஆகிடுவாருன்னு நினச்சாங்க, அதுவும் அனுதாபமாக மாறி விஜயனுடைய செல்வாக்கு உயர்த்தினது. இதுவும் கிட்டத்தட்ட அப்படிதான் நடக்கும். இப்போ இந்த விஷயம் விஜய்க்கு சாதகமாக தான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், எனக்கு தெரிந்து சாதகம் தான். ஒருவேளை விஜயே இது வந்து தனக்கு வந்து ஒரு பெரிய சரிவு ஏற்பட்டதாக நினைத்தாலும் விஜய் அப்படி நினைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் சார் இந்த கேள்வி முக்கியமாக வருது இல்லை சார்? ஏன்னா ஒரு அஃபேர் சம்மந்தப்பட்ட ஒரு கேஸாக இருக்கும்போது நம்மளோட இளம் பெண்கள் என்ன நினைப்பாங்க, தமிழ்நாட்டு பெண்கள் என்ன அண்ணன் கூப்பிட்டுட்டு இருக்காங்க, அக்காமார்கள் தம்பி அவங்களாம் என்ன நினைப்பாங்க, என்ன விஜய் இப்படி பண்ணிட்டேன்னு சார் நினைப்பாங்க? இல்லை, அப்படி நினைக்கிற பெண்கள் இருப்பாங்க, அதில் மாற்றமே இல்லை. பட் அதே நேரம் பொதுவான மனநிலை ஒரு பொது புத்தி எப்படி இருக்கு அப்படின்னா நம் நாட்டினுடைய அரசியல் கட்சி தலைவர்களுடைய யோக்கிய அம்சங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ எம்ஜிஆர் 1க்கும் மேற்பட்ட மனைவி, கருணாநிதி 2 மனைவி, அப்புறம் ஸ்டாலின் மீது அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் இருந்தது உண்டு, உதயநிதி மேலும் உண்டு. ஆனாலும் அவர்களுக்கான செல்வாக்குங்கிறது அப்படியே தான் இருக்கு, ஒன்றும் குறையவே இல்லை. ஜெயலலிதா குறித்தும் நிறைய கதைகள் செய்திகள்லாம் உண்டு, ஆனாலும் ஜெயலலிதாவை எல்லாரும் கொண்டாடினாங்க. இங்கு மட்டும் இல்லை, வட இந்தியாவிலும் அந்த மாதிரி பல கதைகள் இருக்கு. ஆனால் மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் தலைவர்னா அப்படித்தான்பா இருப்பார், அந்த மனநிலை பல பேருக்கு இருக்கு. அதே நேரம் இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வந்து நம்ம ஆதரிக்க கூடாது, அதில் எந்த மாற்றமே இல்லை. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக மக்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் இருக்கு. நீங்க பெண்கள்கிட்டே போய் பேசி பாருங்க, எங்க தான் நடக்கல, யாரு தான் வச்சிடல, இப்படித்தானே பேசுறத பாக்குறோம். அதனால இது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து சினிமா நடிகர்னாலே மக்களுக்கு வந்து ஒரு ஒரு பிம்பம் இருக்கு. நடிகர்னாலே பல நடிகைகளோட அவருக்கு வந்து தொடர்பு இருக்கும், என்ன அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணமும் பெண்களுக்கு இருக்கும். அதனால அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.